இன்றைய சமையல் சுவையான கோவக்காய் பொரியல். இந்த பொரியல் சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். 3 பீஸாக போட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். தனியா சேர்க்க மறந்துட்டால் நீங்கள் சேர்த்து வறுத்துக்குங்க. பருப்பெல்லாம் பாதி வறுப்பட்ட பிறகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. இப்போ கடைசியாக எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக எதுக்கு சேர்க்குறேன்னா, முன்னாடியே சேர்த்துட்டா எள்ளு கருகிடும். எள்ளு சேர்த்த பிறகு எள்ளு பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு எள்ளு எல்லாம் வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். தனியா பருப்போடு சேர்த்து வறுத்துக்கலாங்க. ஆனால் நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ வறுக்கிறேன். இந்த வறுத்து ஆற வச்சுருக்கிற பருப்பெல்லாம் மிக்சியில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தை கரைச்சா போகிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில். பருப்பு வறுப்பட்டுடுச்சுங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 ஈர்க்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சுங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/4 கிலோ கோவக்காங்க, இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலந்து விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடி போட்டு மறுபடியும் வதக்க விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பொடியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியை சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. மிச்சம் பொடி இருந்துச்சுன்னா இதுவாது பொரியல் பண்ணும்போது அந்த பொரியலில் நம்ம சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைய சமையலில் சுவையான கோவக்காய் பொரியலுங்க. இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.